ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது வாசிக்கப்படும் பதிவு எதை பற்றியதென்றால், வாசியோக சிரஞ்சீவி, சித்த வித்தையின் கர்த்தா, மெய்ஞான குரு, பழனி அடிவாரத்தில் மருத்துவ நகர் அருகில் பட்டினத்து மாடசாமி ஜீவசமாதி பக்கத்தில் உள்ள ஜூன் மாதம் 21 1949வது வருஷத்தில் நமது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜீவ ஐக்கியமானார். அவர் ஜீவ ஐக்கியமான நிலையத்தில் ஒரு ஆன்மீக நூலகம் 31/5/2026 அன்று அமைக்கப்பட உள்ளது. இப்படி தொடங்கப்பட உள்ள நூலகத்தில் பல ஞான குருமார்களின் புனித நூல்கள் படிப்பதற்கு வைக்கப்பட உள்ளன. அதனால் பழனி ஆசிரமத்திற்கு நாம் அனைவரும் வரும்போது சித்தவித்தை பயிற்சி செய்தது போக மற்ற நேரங்களில் வீண் பேச்சுகளை தவிர்த்து மகான்களின் கருத்துக்களை படித்தும் அதனை மனதில் பதிய வைத்தும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்வோமாக. அடுத்ததாக பதிவின் சாரத்தை வாசிக்கப்பட்டு கேட்போம். சுவாத்தியாயம், அதாவது புனித நூல்கள். தன்னை உணர்ந்த மகா புருஷர்களான ஞானிகளின் நூல்களை வாசிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும், அப்படி நாம் அனைவரும் வாசிப்பதால் நமக்கு உள் ஏற்படும் மனமாற்றங்களும், நம் அனைவருக்கும் பல நாள் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்க்கும் நூல்களாக மகான்களின் நூல்கள் இருக்கப் போகின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் பதிவில் புனித நூல்களை வாசிப்பதால் அதன் பலாபலன் என்ன என்பதை ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களின் பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து புனித நூல்களின் பெருமைகளை பற்றி அறிந்து கொள்ளவும், மேற்கொண்டு அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகளால் சர்க்குரு போதம் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூல் மனித உயிர்கள் உய்ய, அதாவது ஆன்மீகத்தில் தலைத்தோங்கு உயர கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நூல்களில் இருந்தும் புனித நூல்களின் பெருமையை பற்றி அறிவோம். மேற்கொண்டு ஜோதி ஜீவ பிரம்ம ஐக்கிய சுபா அனுபவ ஆனந்த ரகசியம் என்ற ஞான நூல்களில் இருந்தும் புனித நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்றும், தன்னை உணர விரும்பும், மோட்சம் அடைய விரும்பும், வீடு பேறு அடைய விரும்பும் ஒவ்வொரு சாதனையாளரும் பயிற்சியாளரும் ஞான நூல்களின் முக்கியத்துவத்தை தெரிந்திருக்கவும் அறிந்திருக்கவும் அவசியம் வேண்டும். இப்போது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். முதலில் வாசிக்கப்படும் நூல் பேரின்பம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். புனித நூல்களை படித்தல். உயிருள்ள மகாத்மாக்களோடு சச்சங்கம் நடத்த முடியாவிட்டால் மகாத்மாக்களால் எழுதப்பட்ட நூல்களை படிக்கலாம். இது மறைமுகமான சச்சங்கமாகும். விவேக சூடாமணியை படிக்கும் போது உண்மையில் சங்கராச்சாரியரோடு சச்சங்கம் நடைபெறுகிறது. யோக வாசிஷ்டத்தை படித்தால் வசிஷ்ட முனிவரோடு சச்சங்கம் நடைபெறுகிறது. மாலை நேரத்தில் கோயில்களில் அல்லது ஒரு அமைதியான அறையில் 4 அல்லது 5 பேர் கூடி பகவத்கீதை, உபனிஷத், ராமாயணம், பாகவதம் ஆகிய நூல்களில் 1-2 மணி நேரம் படிக்கலாம். படிப்படியாக உங்கள் மனம் தூய்மை அடையும். ஆன்மீக நெறியில் விருப்பம் உண்டாகும் பெண்களும் இந்த வழியை பின்பற்ற வேண்டும். தினசரி படிப்பதற்கு சிறந்த புத்தகங்கள்: ஒரு பக்தன், பக்தியை பற்றிய லட்சியங்கள், இறைவனுடைய புகழ், இனிய தன்மை, லீலைகள் ஆகியவைகளை பற்றியவை, முனிவர்களுடைய வரலாறுகள், பக்தியை வளர்ப்பதற்கு உதவும் பயிற்சிகள் ஆகியவற்றை பற்றி சொல்லும் நூல்களை படிக்க வேண்டும். இம்மாறி புனித நூல்களை படிப்பதால் பக்தி வளர்ச்சியடையும். ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், கீதை, விஷ்ணு புராணம், அத்தியாத்ம ராமாயணம், துளசி ராமாயணம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சாண்டில்ய சூத்திரங்கள், சிவபுராணம், தேவாரம், திருவாசகம், தாசபோதம், துக்காராமின் பாடல்கள், ஞானேஸ்வரரின் நூல்கள் ஆகியவை சிறந்த நூல்களாகும். மனம் எப்படி மயங்குகிறது? உலகியற் பொருட்கள் உங்களுக்கு வேண்டும். இருப்பினும் ஒரு நாள் கூட தியானத்தையோ, கீதை, உபநிடதம், விவேக சிந்தாமணி ஆகிய ஆன்மீக ரத்தனங்கள் நிறைந்த நூல்களை படிப்பதையோ தவறவிடக்கூடாது. மனம் மயங்குகிறது. எனக்கு சொந்தமாக 2 பசுக்களும் முசௌரியில் அழகான மாளிகையும் இருந்தால் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். இவைகளெல்லாம் தாழ்ந்த எண்ணங்கள்.
காலத்துக்கும் இடத்துக்கும் காரியத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை விரும்பும் நசிகேஸ் போன்ற மக்கள் இருக்க வேண்டும். சூடாலை, ஜனகர் ஆகியவர்களைப் போன்று உலகியலில் இருந்தாலும் ஆன்மீக வேட்கை, தியானம், துறவு மனப்பான்மை ஆகியவை இருக்க வேண்டும். நாள்தோறும் விவேக சூடாமணி, ஆத்மபோதம், தத்துவபோதம், பஞ்சதசி, விசாரசாகர் ஆகிய மேன்மைப்படுத்தும் கிரந்தங்களையும் யோக வாசிஷ்டம் என்னும் அழகிய என்றும் அழியாத அத்வைத வேதாந்த கிரந்தத்தையும் கட்டாயம் படிக்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு மன அமைதியை தரும். அதன் பின் உங்களுக்கு இறையருள் கிட்டும். புனித நூல்களால் ஏற்படும் நன்மைகள்: இராமாயணம், பாகவதம், யோக வாசிஷ்டம் மற்றும் புனித நூல்களுக்காக, அதாவது இதர நூல்கள் ஆகியவற்றை நாள்தோறும் ஒழுங்காக படிக்க வேண்டும். கீதையில் உள்ள கருத்துக்களை பற்றி சிந்தித்து மனதில் நிலைநிறுத்தினால் அதுவே அடிப்படை நிலையில் உள்ள சமாதியாகும். கீதை புனித நூல்களுக்கு ஏற்ற மிகச்சிறந்த நூலாகும். அது எல்லா யோகங்களின் சாரத்தையும் வேதங்களின் திரண்ட கருத்துக்களையும் தன்னிடத்தே உடையது. உன் நேர வசதிப்படி நாள்தோறும் 1/2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இதற்கு செலவிடலாம். மறைநூல்களை படிப்பது செயல் அல்லது நியமமாகும். அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி சிறந்தவையும் உயர்ந்தவையும் ஆகிய கருத்துக்களை மனதில் நிரப்புகிறது. புனித நூல்கள் மனதிற்கு உணர்வு ஊட்டி அதை ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி மேன்மையடைய செய்கிறது. சந்தேகங்களை போக்குகிறது. கெட்ட எண்ணங்களை அடியோடு களைகிறது. மனம் செல்வதற்குரிய புனித ஆன்மீக நெறிகளை ஏற்படுத்துகிறது. மனம் அலைந்து திரியும் தன்மை அல்லது விக்ஷோபத்தை தடுக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. ஆரம்ப நிலையில் சபிகல்ப சமாதி அடைய உதவுகிறது. அது மனம் என்னும் பசு மேய உதவும் மேய்ச்சல் தரையாகிறது. புனித நூல்களை படிக்கும் போது அவற்றை எழுதியுள்ள இறையருள் பெற்ற பெரியவர்களோடு ஒன்றுபடுகிறீர்கள். அவர்களால் உங்கள் உணர்வுகள் தூண்டப்பட்டு பேரின்ப நிலையை அடைகிறீர்கள். மகாத்மாக்களின் சச்சங்கத்தை நேரில் பெற முடியாவிட்டால் புனித நூல்கள் உங்கள் சந்தேகங்களை போக்குகிறது. அலைந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. விடுதலை அல்லது மோட்சத்தை பெறும் வேட்கையை தூண்டிவிடுகிறது. ஊக்கத்தையும் அறிவொளியையும் கொடுக்கிறது. இந்த நெறியில் பயணம் செய்து போராடி தடைகளை வென்ற முனிவர்களின் பட்டியல் ஒன்றை உங்களுக்கு தருகிறது. இதனால் உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் உண்டாகிறது. மனதில் சத்துவம் அல்லது தூய்மையை உண்டாக்குகிறது. மனதை தூண்டி மேன்மைப்படுத்துகிறது. மனதை ஒருமுகப்படுத்தவும் தியானம் செய்ய உதவுகிறது. புதிய சாஸ்திரீக வழிகளை ஏற்படுத்தி மனது அந்த நெறிகளில் செல்வதற்கு உதவுகிறது. ஞானிகளும் முனிவர்களும் தத்தம் நூல்களில் கூறியுள்ள அறிவுரைகளை நடைமுறையில் கடைபிடிக்கும் போது துன்புற்ற உடலின் சோர்வு நீங்க பெறுகிறது. புண்பட்ட உள்ளம் ஆறுதல் பெறுகிறது. அறியாமையால் வாழ்க்கையில் ஏற்படும் தீங்குகள் அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுகின்றது. புனித மறைநூல்கள் இடுக்கண் ஏற்படும் சமயங்களில் அவற்றை களைந்து ஆறுதல் கூறும் நண்பர்களாகவும், இடையூறு நேரும்போது உற்ற ஆசிரியர்களாகவும், தவறும் குறையும் நிகழும்போது வழிகாட்டும் ஒளி விளக்குகளாகவும், தீமைகளை நீக்கும் ஆற்றல் மிக்க மருந்தாகவும், உங்கள் தலைவிதியை நிர்ணயிக்கும் கருவிகளாகவும் செயல்படுகின்றன. ஞானிகள், முனிவர்கள், தத்துவ ஞானிகள், சிறந்த அறிஞர்கள் ஆகியவர்களின் நூல்களை கற்றறிந்து ஞானத்தை பெறுங்கள். அந்த ஞானத்தின் உதவியால் அறிவியல் கலைகள் எல்லாவற்றின் ரகசியங்களையும் அறிந்து புலமை பெறுவதோடு பொருள்களின் உண்மை நிலையை உணர்ந்து உங்கள் தனித்தன்மையை சத்தியத்தின் மாறாத விதிகள் செயல்படும் பல்வேறு முறைகளோடு இணைத்து செயல்படுங்கள். ஆற்றல், மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்த பெட்டகத்தின் திறவுகோல் ஞானம். ஞானம் எண்ண முடியாத துன்பங்களையும் எண்ணிலடங்காத பாவங்களையும் தீர்த்து அறியாமையை வேறறுத்து உங்கள் வாழ்வில் அமைதியானதும் சீரானதுமான இயக்கத்தையும் பூரண விடுதலையையும் அளிக்கிறது. நண்பர் என்பவரின் இயல்பு. 10 குடம் பாலில் சிறிதளவு படிகாரம் போட்டால் பால் முழுவதும் கெட்டுப்போகிறது. 10 வருட சச்சங்கத்தினால் ஏற்பட்ட நல்ல பயன்கள் ஒரு சில நிமிட கால தீயவர் தொடர்பால் அழிந்து விடுகின்றன. தீய இணக்கம் இறை அன்புக்கு எதிரி. தீய இணக்கத்தை கைவிடுங்கள். சச்சங்கம் அல்லது முனிவர்களின் தொடர்பை மேற்கொள்ளுங்கள். நண்பர்கள் என்பவர்கள் எதிரிகள் ஆவார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தன்னலமற்ற நண்பன் ஒருவனை கூட காண முடியாது.
விழிப்புடன் இரு. வீண் பேச்சு பேசவும் உன் நேரத்தை வீணாக்கவும் நண்பர்கள் உன்னிடம் வருவார்கள். உன்னை கீழே தள்ளி உலகியல் தன்மை உடையவனாக்க பார்க்கிறார்கள். அந்த மாதிரி நண்பர்களின் அழகான பேச்சில் மயங்கி விடாதே. ஈவு இரக்கமின்றி அவர்கள் தொடர்பை நீக்கிவிடு. எப்பொழுதும் தனித்திரு. உன் உள்ளத்தில் வாழும் அமரத்தன்மை படைத்த நண்பனையே நம்பு. உனக்கு வேண்டியது எல்லாம் அவன் தருவான். நேரடியாக மகாத்மாக்களின் சச்சங்கத்தை பெற முடியாவிட்டால் தெளிவு பெற்ற ஞானிகள், முனிவர்கள், பாகவதர்கள் ஆகியவர்கள் எழுதிய நூல்களோடு மறைமுகமான சச்சங்கத்தை ஏற்படுத்திக் கொள் என்று மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் சத்குரு போதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் தாம்பரத்தில் ஜீவ ஐக்கியம் ஆகியுள்ள, அதாவது சென்னையில் உள்ள தாம்பரத்தில் ஜீவசமாதி ஆகியுள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் ஆவார்கள். இப்பொழுது அவரால் கொடுக்கப்பட்ட சத்குரு போதத்திலிருந்து புனித ஞான நூல்களை பற்றிய விளக்கத்தை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஜீவகாருண்யம் முதல் ஈஸ்வர பக்தி வரை இயம்பும் நூல் என்ற நாயகம். சீடன் கேட்கின்றான், சுவாமி, குருவை அடைந்த பின் நல்லோர்கள் நன்னூல்கள் நாடி ஆராயண நயமாய் உரைத்த காரணம் என்ன சுவாமிகள் என்று கேட்கின்றான். அதற்கு சச்சிதானந்த சுவாமிகள் கூறுவதாவது, குழந்தாய், உலகில் உள்ள மூல அஞ்ஞானிகள் சிலர் காரிய குருக்கள் போதிக்கும் யாதோ ஓர் நிலையில் மனதை நிறுத்தி எதையோ ஒன்றை தியானித்து மற்றொரு மார்க்கத்தை பேசும் பொழுது அதில் ஆசை கொண்டு முன் கடைபிடித்ததை வெறுத்து சஞ்சலமடைய செய்யும் அந்த மார்க்கத்திற்கு மனோதிடத்தையும் மகிழ்ச்சியையும் சாந்தத்தையும் அனுபவ ஞானத்தையும் மனோ உற்பத்தி நாசத்தையும் நாம் நீ என்னும் அகம்பாவத்தையும் மாற்றும் நல்லோர்களின் உண்மை பக்தி நூல்களை நாடி ஆராய வேண்டும் என்று சத்குரு போதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலில் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக நாம் வாசித்து கேட்க இருக்கின்ற நூலின் பெயர் என்னவென்றால் ஜோதி ஜீவ பிரம்ம ஐக்கிய சுபா அனுபவ ஆனந்த ரகசியம் என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து வாசிக்கப்பட்டு கேட்போம். ஒரு ஞானகுரு இருந்தும் ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள இந்நூலினை நாம் வாசித்து கேட்டறிவோம். கேள்வி: கடவுளை அடைய குருவின் துணை அவசியம் வேண்டுவதுதானோ என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்கு விடை கொடுக்கப்படுகின்றது என்னவென்றால், உறுதியாய் வேண்டும். அவர் உதவி இல்லாவிடில் அஞ்ஞான சந்தேக விபரீத புத்தி அகலாது, நிச்சய புத்தி ஏற்படாது, மெஞ்ஞானம் வெளிப்படாது. ஆதலின் அவர் உதவி வேண்டுவது அவசியமே ஆகும். அடுத்ததாக கேள்வி: காரணகுருவின் உதவியாலே கடவுளை அடைய கூடுமானால் நூலின் துணை வேண்டுவது இல்லையே என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்கு விடை கூறுகின்றார் என்னவென்றால், நூலின் துணையும் வேண்டுவதே ஆகும். குருவின் உபதேசம் பெற்ற பின்னரும் மனம் என்னும் பேய் பகிர்முக வெளி விருத்தியில் ஓடி அலையாமல் ஒடுங்கி நிற்க நூலின் விசாரணை வேண்டியிருக்கிறது. அனாதி காலமாய் தன் இஷ்டப்படி அலைந்து திரிந்து வந்த மனம் அவ்வளவு விரைவில் அலையாமல் ஒடுங்குவது என்பது கடினம். ஆதலினால் கடவுளின் சிந்தனையை விட்டு வெளிவந்த உடனே பழைய வாசனையால் பகிர்முகமாய் ஓடத் தொடங்கும். அப்பொழுது அம்மனதுக்கு வேலை கொடுப்பதற்கு நூலின் துணை அவசியம் வேண்டியதாக இருக்கிறது என ஜோதி ஜீவ பிரம்ம ஐக்கிய சுபா அனுபவ ஆனந்த ரகசியம் என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து குருமார்கள் கூறியவற்றை பிரம்மஸ்ரீ நா. வேங்கட சுவாமிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக வாசிக்கப்படுவது எதை பற்றியதென்றால், பழனி ஆசிரமத்தில் வைக்கப்படும் நூல்களின் முதல் பக்கமும் அந்த புத்தகத்தின் தலைப்பும் அதை எழுதிய ஞான குருவின் பெயரும் நூலகம் அமைக்கப்பட இருக்கின்றதல்லவா. அந்த நூலின் முதல் பக்கமும் அந்த முதல் பக்கத்தில் அந்த புத்தகத்தின் பெயரும் அதை எழுதிய மகான்களின் பெயரும் வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்போது நூல்களின் எண்ணிக்கையும் நூல்களின் பெயர்களும்
அந்த நூலினை எழுதிய ஞான ஆசிரியர்களின் பெயர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். 1. ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இதன் ஆசிரியர் மூத்த சித்த வித்யார்த்தி தை காசி என்பவர் ஆவார். 2. சிவானந்தர் மெய்ஞானம் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இதன் ஆசிரியர் ஜே சாரங்கபாணி. 3. சித்தநெறி என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனுடைய ஆசிரியர் AR சாரங்கபாணி. 4. சிவானந்த லகரி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை வெளியிட்ட ஆசிரமம் சங்கராசிரமம். 5. சித்தாசிரமத்தில் கடைபிடிக்கப்படும் சித்த சமாஜ சட்டம் 250 ரூலாகும். இதனை கொடுத்தவர் வடகரை வள்ளல் சுவாமி ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் ஆவார். 6. மறைந்திருக்கும் உண்மைகள். இதனுடைய ஆசிரியர் ஓஷோ. இதில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான தலைப்பு புருவ மையத்தின் இரகசியங்கள். 7. புத்தகம் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனுடைய ஆசிரியர் ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் ஆவார். இதில் குறிப்பிட்டுள்ள தலைப்பு எதை பற்றியதென்றால் சஞ்சிதம், பிராரார்த்தம், ஆகாமியம் என்ற விஷயங்களை பற்றி தெரிய விரும்புவோர்கள் இதனை படித்து அறிந்து கொள்ளலாம். 8. யோக அபியாசம் செய்ய வேண்டிய முறைகளை உபதேசிக்கும் முறை என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்தவர் கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் ஆவார். இந்நூலில் குறிப்பிட்டுள்ள முக்கியமான கருத்து என்னவென்றால், நமது பரம்பரையில் ஒரு ஆள் சரியான சாதனை செய்து நிர்விகல்ப சமாதி அடைந்தால் நமது பரம்பரையில் 21 தலைமுறையாரும் மோட்சம் அடைவார்கள் என்ற ரகசியத்தை அறிந்து கொள்ள இந்நூல்களில் உள்ள சில பக்கங்களை மட்டும் சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாசித்தறிந்து கொள்ளவும். 9. திருமூலர் திருமந்திரம். இந்நூலின் ஆசிரியர் திருமூலர் ஆவார். இதில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் 3000 பாடல்களாகும். திருமூலர் எழுதிய 3000 பாடல்களுக்கு விளக்க உரை எழுதியவர் புலவர் தவத்திரு மாணிக்க வாசகன் என்பவர் ஆவார். 10வது நூல் சித்தர் பாடல்கள். இது பெரிய ஞான கோவையை தழுவிய பாடல்களாகும். 18 சித்தமார்களுடைய பாடல்களும் இதில் அடக்கம். அடுத்ததாக 11வது நூல் கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும். இதற்கு விளக்க உரை தாண்டவராயமூர்த்தி சுவாமிகள். அடுத்து 12வதாக யோகி வேம்பண்ணா பத்தியம் மூலமும் உரையும். இதனுடைய ஆசிரியர் அதாவது விளக்க உரை ஆசிரியர் ராவுஜி. 13வது நூல் என்னவென்றால் இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கை என்ற நூலாகும். இந்த நூலினை கொடுத்த மாபெரும் ஞானகுரு யாரென்றால் சுவாமி ராமா. அடுத்ததாக 14வது நூல் என்னவென்றால் சிதாகாச கீதை என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்தவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் 12 சீடர்களுள் ஒருவரான மகாபுருஷர் மகான் கணேஷ்புரி நித்யானந்தர் ஆவார். இவர் சமாதி மும்பையில் வைக்கப்பட்டுள்ளது. இவரால் போதிக்கப்பட்ட நூலே சிதாகாச கீதை என்ற நூலில் இவரால் போதிக்கப்பட்ட போதனைகளே பின்னாளில் துளசி அம்மா அவர்களால் சிதாகாச கீதை என்று பின்னாளில் நூலாக வெளிவந்தது. அடுத்ததாக 15வது நூல் என்னவென்றால் ஜீவகாருண்யம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இது தெலுங்கு பதிப்பாகும். இதனை கொடுத்தவர் யார் என்றால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் நேரடி தீட்சை பெற்ற பிரம்மஸ்ரீ லோகதாஸ் ஆவார். அடுத்ததாக 16வது நூல் ஜீவகாருண்யம் என்ற ஆங்கில பதிப்பு நூலாகும். இதனையும் எழுதியவர் பிரம்மஸ்ரீ லோகதாஸ் சுவாமிகள் ஆவார். அடுத்ததாக 17வது நூலாக திருவாசகம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்தவர் மாணிக்க வாசகர் ஆவார். இந்த பாடலுக்கு விளக்க உரை எழுதியவர் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். 18வது நூலாக வருவது ஸ்ரீ பகவத்கீதை. இதை கொடுத்தவர் ஆதிபுருஷன் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆவார். இதற்கு விளக்க உரை கொடுத்தவர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். அடுத்ததாக வருவது 19வது நூலாகும் ஐயம் தெளிதல் 2ஆம் பாகம். இதை கொடுத்தவர் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். அடுத்ததாக 20வது நூலாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பு. இதை எழுதியவர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். அடுத்ததாக 21 ஸ்ரீ ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி. இதை அருளியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார்.
22வது நூலாக வருவது கர்ம வினையும் வியாதியும் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீமத் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக 23வது நூலாக வருவது பிரம்மச்சரியம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்த ஞானகுரு யாரென்றால் சுவாமி யதீஸ்வரானந்தர் ஆவார். அடுத்ததாக 24வதாக வருவது என்ன நூல் என்றால் மௌனம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் சுவாமி பரமானந்தர் ஆவார். 25வதாக வருவது என்ன நூல் என்றால் ஆத்மசக்தி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். சுக்ல சுரோனிதத்தின் பெருமையை அறிந்து கொள்ளவும், அதாவது விந்து சக்தியின் பெருமையை அறிய விரும்பும் ஒவ்வொரு சாதனையாளரும் பயிற்சியாளரும் அவசியம் படிக்க வேண்டிய நூல்களுள் ஆத்மசக்தி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலும் ஒன்றாகும். இதனை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். அடுத்ததாக 26வது நூலாக வருவது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத துளிகள். இதை அருளியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். 27வதாக வரும் நூல் என்னவென்றால் சர்க்குரு போதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை அருளிய ஞான பெருந்தகை யாரென்றால் அத்வைத தந்தை ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் ஆவார். இவர் சென்னையில் தாம்பரத்தில் மகாலட்சுமி நகரில் ஜீவசமாதி ஆகியுள்ளார். இவரால் அருளப்பட்ட நூலே சர்க்குரு போதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். அடுத்ததாக 28வது என்ன நூல் என்றால் ஞான தாளிசை என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் 12 சீடர்களுள் ஒருவரான குற்றாலத்தில் அருகிலுள்ள ஐந்தருவியில் ஜீவசமாதி ஆகியுள்ள ஐந்தருவி சித்தர் பிரம்மஸ்ரீ சங்கரானந்தர் ஆவார். அடுத்ததாக 29வது நூல் என்னவென்றால் ஞான விருந்து என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனுடைய பதிப்பு ஆங்கிலத்தில் உள்ளது. இந்நூலினை வெளியிட்ட ஆசிரமம் எதுவென்றால் சங்கராசிரமம் ஆகும். அடுத்ததாக 30வது நூல் என்னவென்றால் பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். இந்நூலினை படிக்கும் ஒவ்வொருவரும் விந்து எவ்வளவு முக்கியம் என்பதையும் விந்துநாதத்தின் பெருமையையும் சுக்ல சுரோனியத்தின் பெருமையையும் அவசியம் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இல்லறத்தார்களாக இருந்தாலும் துறவரத்தார்களாக இருந்தாலும் இந்நூலினை அவசியம் படிக்கும் பொழுது விந்து சக்தியை பாதுகாத்து அவர்களின் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு இந்நூல் அவசியம் பயன்படும் என்பதை சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக 32வது நூலாக வருவது இரத்த குறிப்பு நிவாரணம் என்ற நூலாகும். இதனை கொடுத்த ஞான பெருந்தகை ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக கடவுள் இருக்கிறார் என்ற ஞானக்களஞ்சிய நூலினை கொடுத்தவர் யாரென்றால் குருதேவர் ஸ்ரீ ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த மகாராஜ் ஆவார். அடுத்ததாக 34வதாக உள்ள நூல் என்னவென்றால் எண்ணத்தின் ஆற்றல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். எண்ணத்தின் ஆற்றல் என்ன, அதன் வலிமை என்ன என்பதை அற்புதமாக இந்நூலில் அவர் உணர்ந்த ஞானத்தால் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதனுடைய ஆசிரியர் யாரென்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக 35வது நூலாக வருவது சர்க்கர நோய் நிவாரணம் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை அருளியவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். 36வது நூலாக யோகாசன பயிற்சி வழிகாட்டி. இதனை அருளியவர் ஸ்ரீ சுவாமி சிதானந்தா ஆவார்கள். 37வது நூலாக வருவது வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை அருளியவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்து 38வது நூலாக வருவது என்னவென்றால் நன்றாக தூங்குவது எப்படி. அருளியவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் ஆவார். அடுத்ததாக 39வதாக வரும் நூல் என்னவென்றால் 39வது நூலாக வருவது சிவானந்தரின் அமுத மொழிகள். இதனை அருளியவர் சுவாமி ரிஷிகேஷ் சிவானந்த சரஸ்வதி ஆவார்.
அடுத்ததாக 40ஆவதாக வரும் நூல் என்னவென்றால் மரணத்திற்கு பின் மனிதன் போவது எங்கே. இதனை அருளியவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். 41வது நூலாக வருவது என்னவென்றால் சத்குரு நித்யானந்த பகவான் முடிவில்லாத சுரூபம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை பகவான் நித்யானந்தர் ஆசிரமம் வெளியிட்டுள்ளது. கேரளாவில் உள்ள காஞ்சங்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ள ஆசிரமமாகும் நித்யானந்தர் ஆசிரமம். 42 அடுத்ததாக வரும் நூல் என்னவென்றால் தியானம் செய்ய வழிகாட்டி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை அருளியவர் ஸ்ரீ சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக வரும் நூல் என்னவென்றால் இயற்கை மருத்துவம் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை அருளியவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக வரும் நூல் என்னவென்றால் 44ஆவதாக வரும் நூல் என்னவென்றால் வாழ்விலும் ஆத்மா அனுபூதியிலும் வெற்றிக்கு நிச்சயமான வழிகள் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை அருளியவர் யாரென்றால் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். 45ஆவதாக வரும் நூல் என்னவென்றால் பிராணபுருஷர் யோகிராஜ் ஸ்ரீ சியாமாசரன் லாகிரி மகாசாயர் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்தவர் லாகிரி மகாசாயர் ஆவார். அடுத்ததாக 46ஆவதாக வரும் நூல் என்னவென்றால் கைவல்ய தரிசனம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்தவர் கிரியா யோக வித்தகர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி ஆவார். அடுத்ததாக வரும் நூலின் எண்ணிக்கை 47 ஆகும். நூலின் பெயர் ஒளிவுள்ள இடத்தில். இந்த நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் கிரியா யோக தந்தை ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 48வது நூலாக வருவது ஒரு யோகியின் ஸ்ரீசரிதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்து 49ஆவதாக வரும் நூலின் பெயர் என்னவென்றால் தெய்வீக காதல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 50ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் ஆத்ம அனுபூதிக்குண்டான பயணம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்து 51ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் மனிதனின் நிரந்தர தேடல் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 52ஆவதாக வரும் நூலின் பெயர் என்னவென்றால் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை விருத்தி செய்தல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 53ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் அன்பு மட்டுமே என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் தயாமாதா அம்மா அவர்கள் ஆவார்கள். இவர் யோகானந்த பரமஹம்சரின் நேரடி சிஷ்யர் ஆவார். அடுத்ததாக 54வது நூலாக வருவது எந்த நூல் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 55வது நூலாக வருவது அருள் மொழிகள் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 56ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் பரதத்துவ தியானங்கள் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 57வது நூலாக வருவது எந்த நூல் என்றால் ஆன்மீக நாட்குறிப்பு என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 58ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் வாழும் கலை என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 59ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் சமய விஞ்ஞானம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக அக அமைதி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 61ஆவதாக வரும் ஞானக்களஞ்சிய நூல் என்னவென்றால் வாழும் கலை 2ஆம் பாகம் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் பரமஹம்ச யோகானந்தர் ஆவார்.
அடுத்ததாக 62வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் பழக்கம் உங்களுடைய எஜமானானா அல்லது உங்களுடைய அடிமையா என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 63வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் பயமின்றி வாழுதல் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 64வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் விஞ்ஞான ரீதியான குணப்படுத்துதல் சங்கல்பங்கள் என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 65வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். 66வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக வரும் நூலின் எண்ணிக்கை 67 ஆகும். இந்நூலின் பெயர் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கைக்கு மறுவடிவம் அளித்தல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 68வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் இறைவனின் எல்லையில்லா சக்தியினால் குணப்படுத்துதல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். அடுத்ததாக 69வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் வெற்றியின் விதிமுறை என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 70வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் குழந்தை வளர்ப்பு என்னும் திறன்மிகு பணி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 71வதாக வரும் நூலின் பெயர் என்னவென்றால் மற்றவர்களை மாற்றுவது எப்படி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 72வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் இறந்துவிட்ட நமது அன்புக்குரியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற ரகசியம் அறிந்து கொள்ள இந்நூலினை படித்தறியவும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 73வதாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் கவனசக்தியை ஒருமுகப்படுத்துதல் மூலம் வெற்றி என்ற ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். 74வது நூலாக வருவது என்னவென்றால் நடத்தை குறைகளை வெல்லுதல். இதனை கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 75வது ஞான நூலாக வருவது என்னவென்றால் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்தவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக 76வதாக வருவது என்ன நூலமென்றால் தெய்வீக அன்பை வளர்ப்பது எப்படி என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். அடுத்து 77வதாக வரக்கூடிய ஞான நூலின் பெயர் என்னவென்றால் குரு சிஷ்ய உறவு என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் எண்ணிக்கை என்னவென்றால் 78 ஆகும். இந்நூலின் பெயர் கவலை உணர்வை களைதல் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை கொடுத்த ஞான பெருந்தகை ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். அடுத்ததாக வரும் நூலின் எண்ணிக்கை 79. இந்நூலின் பெயர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் 105 அறிவுரைகள். இதனை அருளியவர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அம்மையார் ஆவார். அடுத்ததாக வரும் நூலின் எண்ணிக்கை 80. இந்நூலின் பெயர் என்னவென்றால் சிவானந்தரின் ஆன்மீக போதனைகள். அருளியவர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக வரும் ஞான நூலின் எண்ணிக்கை 81. இந்நூலின் பெயர் என்னவென்றால் சிறுவர்களுக்கு தெய்வீக வாழ்க்கை என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இதனை அருளியவர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். அடுத்ததாக வரும் ஞான நூலின் எண்ணிக்கை 82. நூலின் பெயர் தினசரி தியானம். இதனை ஞானமடைய கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். அடுத்ததாக வரும் ஞானக்களஞ்சிய நூலின் எண்ணிக்கை 83. நூலின் பெயர் என்னவென்றால் பகவத்கீதையின் சுருக்கம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார். இப்போது இந்த வீடியோ பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.